ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். முகுந்து குட்டி எந்திரிச்சிட்டாங்க, கிளம்பிட்டோம். இனி அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். முகுந்து குட்டி குளிச்சாச்சு. சரி, கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம எங்கே போகிறோங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டுருக்கோம். இவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் தம்பி. அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சுருக்கேன். நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம குளிச்சுட்டு கிளம்பிட்டு எங்கே போகிறோங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். நாகாத்தம்மா கோயிலுக்கு வேற புள்ள தங்கச்சி பையன் எல்லாம் வந்திருக்கிறோம். நாகம்மா கோயிலுக்கு திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து நாகாத்தம்மா கோயிலில் சாமி கும்பிட்டோம். நல்லா இருக்குது. நீங்களும் சாமி கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமையில போய் மந்த தண்ணியெல்லாம் தெளித்து சாமி கும்பிடுங்க. அந்த நாகாத்தம்மா நல்லா சக்தி உள்ளது. இந்த நாகாத்தம்மா கோயிலுன்னு நான் சொல்லலை, எந்த நாகாத்தம்மா கோயிலுக்கானாலும் நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறவங்க, மங்களி பொம்பளைங்க, கன்னி பொண்ணுங்க எல்லாம் போய் சாமி கும்பிடுங்க. நினச்ச காரியம் நடக்கு. நம்ம மங்களி வர கொடுக்குறதே நாகம்மா தான். அதனால் நாங்கள் அந்த நம்பிக்கையில் நாகம்மாவை தேடி வந்திருக்கிறோம். நீங்களும் போங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். காய்ஸ், இப்போ கோயில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் கோயிலுக்குள்ளே எல்லாம் வச்சிட்ருக்காங்க. பால், முட்டை எல்லாம் வச்சிட்ருக்காங்க காய்ஸ். இந்த அக்கா வச்சிட்ருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, இந்த அக்கா கட்டிக்கிட்டு, இந்த அக்கா இந்த வேல் மேலே வைக்கிறாங்க பாருங்கள் காய்ஸ். அந்த சைடெலாம் பார்ப்பாங்க நின்றுருக்காங்க. இதுதான் சாமி காய்ஸ், இதுதான் சாமி காய்ஸ். இந்த மனமாக இருக்குல்ல, அதுதான் சாமி காய்ஸ். இந்த சாமி வந்து ரொம்ப சக்தியான சாமி காய்ஸ். இப்போ வந்து அந்த அக்கா முட்டையும் பால் எடுக்கிறாங்க காய்ஸ். இந்த சாமி வந்து சக்தியான சாமி காய்ஸ். இந்த சாமி இப்போ வந்து எல்லாம் தீப்பெட்டி, எல்லாம் முட்டை, பால் எல்லாம் உடச்சி ஊற்றுவாங்க இந்த சாமிக்கு. பாருங்க, நான் காட்டுறேன். பாருங்க, முகுந்தாங்க நின்றுருக்கான் எங்கள் பாட்டிக்கிட்ட. ஒரு பாப்பா வந்து தூக்கிட்டு பார்த்து பாருங்க. விளக்கு பற்ற வைக்கிறாங்க காய்ஸ். விளக்கு பற்ற வைக்கிறாங்க பாருங்க காய்ஸ். அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த டப்பாக்குள்ளே விளக்கு பற்ற வைக்கிறாங்க பாருங்க காய்ஸ். நான் சொன்ன அந்த அக்கா எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா தான் காய்ஸ். அந்த அக்காங்க கூட நாங்கள் பேசுவோம், என்ன பண்ணுவோம் காய்ஸ். அந்த அக்கா இப்போ அந்த அக்கா இப்போ எல்லாம் வச்சிட்ருக்காங்க பாருங்க காய்ஸ். அந்த அக்கா நெய் விளக்கு வச்சு பற்ற வைக்கிறாங்க பாருங்க காய்ஸ். நெய் விளக்கு வச்சு பற்ற வைக்கிறாங்க பாருங்க காய்ஸ் அந்த அக்கா. பார்த்தீங்களா, நெய் விளக்கு வச்சு பற்ற வைக்கிறாங்க அவங்கெல்லாம். பற்ற வைக்கிறாங்க பாருங்க காய்ஸ் நெய் விளக்கு. இப்போ பாருங்க, பால்
மேலே வச்சு பக்கத்தில் அந்த தலைவாசலுக்கு அந்த மரத்தில் நட்டு வச்சு. ஆமாம் ஆமாம். பாருங்க guys, தண்ணியை. பள்ளி கொண்டு வந்து தெரியுங்களா? பொட்டு வைக்கிறதுக்கு வச்சிருக்குது. எல்லாம் வந்தவங்க சாமி பாருங்க guys, எல்லாம் ஊதுபத்தியில் காட்டுறாங்க சாமிக்கு எங்கள் பாட்டி. கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. சாமி கொண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா? எங்க எடுத்துருக்கிறீங்க? கல்பூர் மரம் தரத்துல லைட் எரி மாதிரி தகர மாதிரி அப்படின்னு ஒரு கூண்டு வச்சிடுறீங்களா? அதில் தீர்த்த வேற ஒரு கூண்டு அதுக்குள்ள வேணும் இந்த தீர்த்த வச்சு விட்டுருங்க.